மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதி மற்றும் குறளோவியம் ஆகிய புத்தகங்கள் சமகால வாசகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 42வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருவூலம் அரங்கில் நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம் ஆகிய புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதி தான் சந்தித்த சவால்கள், அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், முக்கியமான தருணங்கள், தமிழக, இந்திய மற்றும் உலக அரசியல் சார்ந்த பார்வை குறித்து எழுதியுள்ளார். இது அரசியல் கருவூலமாக உள்ளது என்று எழுத்தாளர்களும் வாசகர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழக அரசியலை அறிய விரும்புகிறவர்களுக்கு, திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை அறிய விரும்புகிறவர்களுக்கு, கலைஞர் அவர்களுடைய வரலாற்றை அறிய விரும்புகிறவர்களுக்கு அவரே உருவாக்கி சென்றிருக்கக்கூடிய, அவரே விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு அரிய கருவூலம், ஒரு ஆவணம்தான் இந்த நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதியினுடைய எந்த பக்கத்தை திருப்பினாலும் அது தமிழர்களுடைய நவீன அரசியல் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை, கலைஞருடைய அரசியல் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை அது காட்டிக்கொண்டே இருக்கும். நெஞ்சுக்கு நீதி டெய்லி ஒரு எபிசோட் மாதிரி பயங்கர சஸ்பென்ஸோட கொண்டு வந்து அதை ஒரு இதை நம்மளுக்கு அதை படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு அடுத்தது என்ன ஆகணும், அடுத்த நாள் அந்த 24 hours வெயிட் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம முன்னாடியே படிச்சிடணும் அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. மேலும் 1330 திருக்குறள்களுக்கும் கருணாநிதி கதை, ஓவியம் தீட்டி விளக்கம் அளித்துள்ள குறளோவியம் என்னும் நூல் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளது என்று வாசகர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக குழந்தைகளுக்கென சிறப்பு சாலை பாதுகாப்பு காட்சிக்கூடம் திறக்கப்பட்டுள்ளது. சாலை விதிமுறைகள் பற்றி குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க குழந்தைகளாலேயே உருவாக்கப்பட்ட ரோபோ இதில் அனைவரையும் கவர்ந்துள்ளது. இன்றைய குழந்தைகள் நாளைய வாகன ஓட்டிகள் என்பதால் சாலை பாதுகாப்பு குறித்து அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இதனை கருத்தில் கொண்டு சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக சிறப்பு காட்சி கூடத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சாலை பாதுகாப்பு காட்சி கூடத்தை ஆணையர் AK விஸ்வநாதன் திறந்து வைத்தார். சாலையில் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், சாலையில் வைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சமிக்கைகள் பற்றிய விளக்கங்கள், சாலை போக்குவரத்து உபகரணங்கள் உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த ரோடியோ என்கிற ரோபோ குழந்தைகளை கவரும் விதமாக சாலை பாதுகாப்பு மற்றும் விதிமுறைகள் பற்றி எளிதாக விளக்கி கூறியது. இந்த ரோபோ தனியார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தில் பயிலும் குழந்தைகளால் உருவாக்கப்பட்டது என்பது கூடுதல் சிறப்பாகும். ஏதாவது வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அது இடிச்சு ஒஞ்சிச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு 2 சென்சர் வச்சுருக்காங்க. அந்த சென்சர் இப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆச்சுன்னா பின்னாடி நின்றுட்டு ஸ்டாப் காட்டும். அதே மாதிரி உடம்புல ஒரு LCD டிஸ்பிளே வச்சுருக்கோம். அந்த LCD டிஸ்பிளேல ஒவ்வொன்றும் ஒன்று இருக்கும். அப்புறம் அதில் வியர் ஹெல்மெட்ஸ், புட் சீட் பெல்ட்ஸ்லாம் காட்டும். அப்புறம் அப்படியே அதில் வாய்ஸ்லேயும் பேசும். பொதுமக்கள் கூடும் இடங்களில் இந்த ரோபோக்கள் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் அருண் தெரிவித்தார். மாணவர் சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்னை காவல் ஆணையரது அலுவலகத்தில் 7th floor 7வது மாடியில் ஒரு சிறிய கண்காட்சி இது இன்னையிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதில் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர் மாணவிகளை இங்கே கூட்டு காவல்துறை, போக்குவரத்து காவல்துறையில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். அதுக்கு அதில் ஒரு முயற்சி தான் இந்த ரோபோ. வருங்காலத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு உதவும் நோக்கில் சாலைகளில் இந்த ரோபோக்களை பயன்படுத்த தனியார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜின் மரணம் விபத்து என்பதை ஒப்புக்கொண்ட அவரது அண்ணன் தனபால் தற்போது ஏன் மாற்றி பேசுகிறார் என்பது தெரியவில்லை என சேலம் சரக DIG கூறியுள்ளார். நெத்திமேட்டில் உள்ள சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் சரக DIG செந்தில்குமார், கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சந்தனகிரி பிரிவில் ராஜேந்திரன் காட்டு என்ற இடத்தில் பெங்களூருவில் இருந்து பெரம்பலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது கனகராஜின் இருசக்கர வாகனம் மோதியது. அதில் அவர் உயிரிழந்தார் என்பது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பூர்வமான விசாரணையின் உண்மைகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது என்று கூறினார். கனகராஜ் உயிரிழந்த நாளுக்கு அடுத்த நாள் செய்தியாளர்களிடம் பேசிய தனபால், இது விபத்துதான் என்று கூறியதாகவும், ஆனால் தற்போது மாற்றி பேசுவது எதனால் என்பது குறித்து தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு நடந்து 2 வருட காலமாக இப்போ போலீஸ் சரியாக விசாரிக்கலன்னு சந்தேகப்படக்கூடிய தனபால் என்பவர்
இந்த சுமாராக 2 வருட காலம் ஆகுது. இது வரைக்கும் போலீஸில் வந்து இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரி இதுக்கு ஆதாரம் இருக்கணும், எந்த இதுவும் சொல்லாத நிலையில். அது மட்டும் இல்லாமல் சம்பவம் அடுத்த நாளே எல்லா ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்குறாரு. இது ஒரு இயற்கையாக நடந்த விபத்து, இவர் சாலையை கிராஸ் பண்ணும்போது நடவடிக்கை இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏற்று மாதிரி அந்த பக்கம் தொண்டில் இடிச்சிருச்சு, அதில் இறந்து போயிருக்காரு, அதில் இதில் வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு அவரே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ எதன் அடிப்படையில் என்ன நோக்கத்துக்காக இவர் மாறி சொல்கிறாருன்னு தெரியல.